ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 4/2/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை அவ்வளோ. ஸோ அதனால் சென்னை, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரியான பேஜஸும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எடிட்டோரியல் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இந்த எடிட்டோரியல் பேஜில் பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப் டர்மாயில் அப்படின்ற இந்த டாபிக் கீழே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்ற பேரில் ட்ரம்ப் அவர்கள் பேரியர், அதாவது கனடா, மெக்சிகோ, சைனா இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் அதிகமாக டேரிஃப் கொடுத்து, அதாவது நிறைய டேக்ஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட்டிங்க்கு, ஸோ அது நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சுவலி டேரிஃப் டர்மாயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட கனடாக்கும் மெக்சிகோக்கும் பார்த்திங்கன்னா 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சைனாவுக்கு பார்த்திங்கன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னுமே போகும், இன்னுமே அடுத்து நாங்கள் இயூக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இது அவங்க நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்ற நேமில் பண்ணாலுமே, ஸோ இது பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா மேபி இது ஒரு ட்ரேடு பேரியர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போது அவ்வளோ அதிகமாக டேக்ஸ் வைக்கும்போது ஒரு சில டைம் இப்போது இயூ அதுக்கு இயூ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு டேரிஃப் பேரியர் எடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி அது சைனா ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது மூலிமா நிறைய அவங்க ட்ரேடிங்கை பார்த்திங்கன்னா தவிர்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ ட்ரேடிங் பேரியர், ஸோ இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டேரிஃப் டர்மாயில் அப்படின்ற நேமில். ஸோ அதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் நீடட் ஃபார் த விக்சித் பாரத் கோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விக்சித் பாரத் கோலுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான ஒரு சில ஜாப்ஸ்லாம் தேவை அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. பட் ஆனால் ஒரு சும்மா ஒரு எடிட்டோரியல் பேஜுக்காக நான் இது சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கிளைமேட் ரெசிலியண்ட்டாக இருக்கணும். நம்மளுடைய கிளைமேட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப சேஞ்சாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கிளைமேட்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை நம்ம உருவாக்குற மாதிரி வரணும். அந்த ஏஐ ரெசிலியன்ஸாக இருக்கணும், நிறைய ஏஐ அப்ரூவ்டாக இருக்கணும், நிறைய ஏஐ ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் வரணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை அது, பட் இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. ஸோ அந்த வழக்கம் போல் ஏன் வித்ட்ராவல் ஆச்சு அப்படின்ற மாதிரி இது முன்னாடியே நமக்கு தெரியும் வித்ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்றது. ஸோ ஏன் வித்ட்ராவல் ஆச்சு, காஸ் அண்ட் எஃபெக்ட்டு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இது கிராஃபோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவங்க பண்ணியிருக்கிறது கிரேட் டீல். அவங்க என்ன அவங்கள கம்பேர் பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் அமெரிக்கன்ஸ் ஹூ செட் த யூஎஸ் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் பீயிங் எ மெம்பர் ஆஃப் WHO. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி சென்சஸ் மாதிரி எடுத்து ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். தென் இங்கே பார்த்திங்கன்னா இந்த டு நாட் ரெடியூஸ் ஃபாரஸ்ட் லேண்ட் ஃபார் லீனியர் ப்ராஜெக்ட்ஸ் எஸ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இது நிறைய லீனியர் அதான் நிறைய நமக்கு பர்சனலான ப்ராஜெக்ட்ஸ்க்காக நிறைய இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்திங்கன்னா கட் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி என்ன அதோட மீனிங், அது பிரகாரம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்னால் ஸோ ஃபாரஸ்ட்டுன்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ, கவர்மெண்ட் அண்டரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ. அண்ட் தென் ஃபாரஸ்ட்டுன்ட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ ஸோ அதை மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டாக கணக்கு எடுத்து ஸோ அதில் அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது தாண்டி நிறைய ஃபாரஸ்ட் நம்ம கவுண்டில் இல்லாமல் நிறையவே இருக்கும் இல்லையா. ஃபாரஸ்ட்டை சென்சஸ் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்தான், அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸோ அது தாண்டி ஃபாரஸ்ட் அப்படின்றது நிறையவே இருக்கும் எக்கச்சக்கமாக. ஸோ அப்போ அங்கெல்லாம் மரம் கட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் ஏற்பட்டுச்சு. அந்த இப்போ சுப்ரீம் கோர்ட் கிட்டே போயிட்டு ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 1996 அப்போது இந்த தமிழ்நாடு கோதவர்மன் திருமுல்பாத் அப்படின்ற ஒரு கேஸில் பார்த்திங்கன்னா
எந்த க்ரீன் கவராக இருந்தாலும் வந்து அது கணக்கில் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிக்ஷனரி டெஃபினிஷன், அதாவது அது வந்து ஃபாரஸ்ட்டுன்ட்டு கேட்டகிரியில் இருக்கணும் அப்படின்றலாம் அவசியம் இல்லை. ஒரு க்ரீன் கவர் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலே அங்கே வந்து நம்ம ஒரு மரத்தை கட் பண்ணுறோன்னா அது கன்ஃபார்ம் ஒரு காம்பன்சேஷனாக ஒன்று வந்து அதே அமௌண்ட் ஆஃப் இடத்துல வந்து மரம் நட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் பண்ணியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கேம்பா பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படின்றத பற்றி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சுவலி இதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயிலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். பிஸ்னஸ்லலாம் கூட அவ்வளோ பார்த்திங்கன்னா எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லைட்ஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஃபவுண்ட் இந்த ஆஸ்ட்ராய்ட் சாம்பிள்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்க்கு தேவையான எல்லா கெமிக்கலுமே அங்கே இருக்குது. ஸோ ஒரு உயிரினங்கள் வாழக்கூடியது அப்படின்ற மாதிரி நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒசிரிஸ் ரெக்ஸ் அப்படின்ற ஒரு இது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெனு அப்படின்ற ஒரு இடத்துல கூட போயிட்டு இப்போ வந்து ஒரு சில மினரல்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸோ அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வாழக்கூடிய எல்லா கெமிக்கல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 14 of 20 அமினோ ஆசிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லைட்ஸ் பில்டிங் பிளாக், அதாவது அங்கே வந்து உயிரினங்கள் வாழக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அந்த பேஜில். ஸோ ஃபைனலி வி ரீச் தி எண்ட். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ரிவ்யூஸில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.